அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைக. இது சமரசம் தலையங்கம் நேரம். கடந்த 75 நாள்ல தமிழ்நாட்டில் 8 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டையே உலுக்கி எடுக்கின்ற இந்த படுகொலைகள், இதற்கு என்ன தீர்வு என்பதை, ஆணவ படுகொலைகளுக்கு என்னதான் தீர்வு என்ற தலைப்பில் சமரசம் 2026 ஜூலை 16 முதல் 31 இதழுக்கான தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது. அதை விரிவாக காண்போம். திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லியை சார்ந்த ராமலட்சுமி என்ற தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் வேறொரு சமூகத்தை சார்ந்தவரை காதலித்தார் என்பதற்காக அவருடைய உடன்பிறந்த தம்பி முத்துகிருஷ்ணனால் அரிவாளால் வெட்டி கொல்லப்பட்டார். தூத்துக்குடி மயிலோடையை சார்ந்த அபிசெல்வி என்ற ஒரு பெண் வேறொரு சமூகத்தை சார்ந்தவரை காதலித்தார் என்பதற்காக உடன்பிறந்த அண்ணன் சிவஞானம், அம்மா எஸ்தர் பாலின் ஆகியோரால் விஷம் கொடுத்து கொடூரமாக சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த பட்டியலினத்தை சார்ந்தவர் அழகேந்திரன். அவர் அந்த பட்டியலினத்தை சார்ந்த வேறொரு சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்தார் என்பதற்காக அவர் கொடூரமான முறையிலே கொல்லப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை புதுப்பாளையத்தை சார்ந்த பார்த்திபன், திவ்ய தர்ஷினி என்ற 2 பேர் வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் காதலித்தார்கள். அந்த காதலித்த குற்றத்திற்காக இருவரும் கொடூரமான முறையிலே கொல்லப்பட்டு ஒரு குடிசையிலே தூக்கிலே தொங்கவிடப்பட்ட காட்சி இப்போது வைரலானது. இந்த படுகொலைகள்லாம் இந்த ஜூன் மாதம் 2026 ஜூன் மாதம் நடந்த படுகொலைகளுடைய பட்டியல். இது எல்லாமே எதற்காக என்றால், இந்த சாதிய திமிர், சாதிய பெருமையை தக்க வைப்பதற்காக. நம்ம சாதிக்காரங்களை நம்மை விட தாழ்ந்த இன்னொரு சாதிக்காரன் திருமணம் முடிப்பதா என்பதனால் பெற்ற மகளையே வெட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு சூழ்நிலை. இது எந்த அளவு இது மனித குலத்திற்கே மிகப்பெரிய ஒரு அவமானமான ஒரு சின்னம். இது கடந்த 75 நாட்கள்ல 8 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கின்றன. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்தது. வெளிச்சத்துக்கு வராமல் இன்னும் எத்தனை கொலைகள் இருக்கின்றனவோ என்கிறார் எவிடன்ஸ் அமைப்பை சேர்ந்த கதிர் அவர்களுடைய அந்த அறிக்கை. 2021 முதல் 2026 வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள், அது சார்ந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன என்ற ஒரு அறிக்கை. அது மட்டுமல்ல, அரசு கவனத்திற்கு வராமல் நிறைய இதே போல இருக்கிறது. அரசு கவனத்துக்கு வந்தது மிக சொற்பம்தான் என்பதுதான். காதல் விவகாரங்கள்ல மட்டும் ஒரு ஆண்டுக்கு 120 முதல் 150 படுகொலைகள் நிகழ்த்தப்படுகின்றன. இதெல்லாம் மிக பெரும் அதிர்வுக்கும் இதற்கு தீர்வு கிடைக்காதா என்ற ஒரு சூழ்நிலையிலும் இது தொடர்ந்து கொண்டிருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. தமிழ்நாட்டை உலுக்கி எடுத்த கொலைகள்லாம் நான் சில பேர்களை சொல்றேன் உங்களுக்கு. அந்த சம்பவங்கள் நீண்ட நெடிய சம்பவங்கள். கண்ணகி முருகேசனுடைய படுகொலை, அதே மாதிரி கௌசல்யா உடுமலைப்பேட்டை சங்கர் அந்த பேருந்து நிலையத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது. சுவாதி கோகுல்ராஜ் அந்த காதல் விவகாரத்தில் நிகழ்த்தப்பட்ட படுகொலை. ரயில்வே தண்டவாளத்தில் இளவரசனை படுகொலை செய்தது திவ்யா காதல் விவகாரத்தில். இப்போது அண்மையில் சுபாசினி கவின் படுகொலை செய்யப்பட்டார். இதே மாதிரியான தமிழ்நாட்டை உலுக்கி இந்த படுகொலைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார், அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் வேதனை. 2018 மார்ச் மாதம் உச்சநீதிமன்றத்துடைய ஒரு அமர்வு இந்த ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்காகவும், இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவும், சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதற்காகவும் நாடாளுமன்றம் ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வலியுறுத்தியது. அதுவரைக்கும் சில வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்று சொன்னது. ஆனால் அதெல்லாம் நடந்ததா என்றால் இல்லை. ஆனால் இந்தியாவிலேயே முதலாக 2019 ராஜஸ்தான்ல ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த ஏப்ரல் மாதம் கர்நாடகாவில் கௌரவ பாரம்பரியம் மற்றும் வன்முறைக்கு எதிரான தடுப்பு சட்டம் ஒன்றை அவர்கள் இயற்றியிருக்கிறார்கள். இதே போல தமிழ்நாட்டிலும் இந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான ஒரு சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக எழுப்பப்பட்டு வருகிறது. கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 2015 நவம்பர்ல ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு இந்த ஆணவ படுகொலைகளை நீங்க விசாரிக்கணும், விசாரித்து அறிக்கை தரணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த KN பாஷா ஆணையத்துடைய அறிக்கை இன்னும் அரசிடம் ஒப்படைக்கப்படலை. இப்போது இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக முதலமைச்சர்
அவர்களுக்கு நாம் சொல்வது என்னவென்றால், கடந்த ஆட்சியில் அமைக்கப்பட்ட KN பாஷா தலைமையிலான அந்த ஆணைய அறிக்கையை நீங்கள் உடனடியாக பெற்று இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை காணக்கூடிய வகையிலே ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான தடுப்பு சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும். இதுல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்குவது மட்டும் இதுல தீர்வு அல்ல. யார் இதை சம்பந்தப்பட்டார்களோ அவர் தைரியமா சொல்றாங்க, நாங்க தான் கொன்னோம், அது பெருமையா சொல்றாங்க. என்னுடைய உடன்பிறந்த சகோதரியை, பெற்ற மகளை நாங்கள் படுகொலை செய்வோம் என்று துணிந்து சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இது தொடர்பாக சினிமாக்கள் கூட வந்திருக்கின்றன. இந்த என்று தீரும் இந்த சாதி வெறி, இதற்கு நிரந்தர தீர்வு என்ன? பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க, நீங்க இந்த சட்டம் போட்டெல்லாம் இதை தடுத்து விட முடியாது என்று. உண்மைதான், சட்டம் இதை ஓரளவு குறைக்கும், மட்டுப்படுத்தும். ஆனால் என்ன, இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் வன்கொடுமை எல்லாம் நின்றுச்சான்னா இல்ல. என்ன செஞ்சிருவாங்க? கைது பண்ண நம்ம சாதிக்காரங்க நம்ம வெளியே கொண்டு வந்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க? உள்ள கொஞ்ச நாள் வைப்பாங்க, வெளியே வந்துடலாம். பரவாயில்ல, தூக்கில போட்டான்னு பரவாயில்ல, நாங்க அதுதான் செய்வோம். சட்டத்தினால் கூட மட்டுப்படுத்த முடியுமா என்ற அளவிற்கு இந்த ஆணவ படுகொலை தலைதூக்கி நிற்கிறது என்றால் இதற்கு என்ன தீர்வு? ஒரே தீர்வுதான், சிந்தனை மாற்றம் மட்டும்தான் தீர்வு. மனிதர்கள் அனைவரும் சமம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. இந்த சிந்தனை வரணும். எல்லாமே ஒரே ஆதிப்பெற்றோர்களுடைய பிள்ளைகள், எல்லாருக்கும் உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் ஒரே ரத்தம் தான். இங்கே யாரும் இளைத்தவன் இல்லை, சளைத்தவன் இல்லை என்ற அந்த எண்ணம் வரணும். மனிதகுலம் எல்லாம் ஒன்றுதான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், இதற்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எல்லாமே ஒரே இறைவனுடைய படைப்புகள் தான். எல்லோருமே நாம் சமமானவர்கள் என்ற அந்த எண்ணத்தை விதைக்காத வரை, அந்த எண்ணம் தலைதூக்காத வரை, அந்த சிந்தனை மாற்றம் வராத வரை இந்த சாதிய மொழி வெறி, சாதி வெறி, இனவெறி, மதவெறி இதெல்லாம் தலைதூக்கி கொண்டுதான் இருக்கும். எனவே இதற்கு நிரந்தர தீர்வு இந்த சிந்தனை மாற்றம் வர வேண்டும். அந்த சிந்தனை மாற்றத்திற்கான தொடக்கத்தை தொடர்ந்து பரப்புரைகளின் வாயிலாக பள்ளி பாடத்திலிருந்து இதை கொண்டு வர வேண்டும். மனிதர்கள் அனைவரும் சமம், இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, நிறத்தால் குலத்தால் யாரும் இங்கே தீட்டு என்ற சொல்லே இல்லை, தொட்டால் பார்த்தால் தீட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை. எனவே இந்த எண்ணம் சிந்தனை மாற்றம் வர வேண்டும். இது அதுவரைக்குமாக இந்த ஆணவ படுகொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு கொடூரமான இந்த மனநிலை கொண்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இதுபோன்ற கொலைகள் தொடரா வண்ணம் அரசு, நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி, இதற்கான உரிய நடவடிக்கைகளை உடனடியாக செய்ய வேண்டும். தாவேக ஆட்சி இந்த 2 மாதங்களில் இவ்வளோ படுகொலைகள், ஆணவ படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு எந்த அளவு இருக்கிறது என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த சிந்தனை மாற்றத்திற்கான வேலைகளை செய்து கொண்டு உடனடியாக இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான சட்டத்தையும் தமிழக அரசு உடனடியாக இயற்ற வேண்டும். அவர்கள் ஏற்கனவே நடத்திய மாநாட்டிலே இந்த கவின் படுகொலை தொடர்பாக வரும்போது இதற்கு எதிராக நாம் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தியவர்கள். எனவே உடனடியாக இதை நடைமுறைப்படுத்துவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த கொடுமைகள் முற்றுப்பெற வேண்டும்.